அங்க வச்சிருக்கேன். இது இப்ப கூட தெரியும். சார் கணேஷ் சார் போர்டு தெரியுதுங்களா? சார் இது தெரியுதுங்களா பாருங்க, போர்டு தெரியுதா பாருங்க. சார் அப்படியே மியூட் பண்ணிக்கோங்க சார், ஏன்னா கொஸ்டின் கேட்டால் மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாய்ஸாக இருக்குது அதுக்காக சொல்லிட்டேன். ஓகேங்க சார். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், புரியுதா பாருங்க. இப்போ போர்டு எல்லாருக்கும் தெரியுது இல்லை மேடம்? போர்டு தெரியுதா பாருங்க, போர்டு தெரியுதா பாருங்க, எல்லாருக்கும் போர்டு தெரியுது இல்லை? இப்போ வந்து எஸ் ஈக்குவல் டு எஸ் வந்து என்னது? இன்டர்வல் ஆஃப் ஃபைனைட் லென்த்து, இன்டர்வல் ஆஃப் ஃபைனைட் லென்த்து, இன்டர்வல் ஆஃப் ஃபைனைட் லென்த்து அப்படின்னா என்ன இருக்கலாம் அப்படின்னா, எஸ் வந்து 2,5 இருக்கலாம், ஆனால் 2,∞ இருக்க முடியாது. கரெக்டா இல்லைங்களா? எஸ் சார். இப்போ நான் எஸ்ஸுக்கு வந்து ரெண்டு சப்செட் எடுக்கிறேன், A1ன்னு ஒரு சப்செட் எடுக்கிறேன், A2ன்னு ஒரு சப்செட் எடுக்கிறேன். A1ன்னு ஒரு சப்செட் எடுக்கிறேன், எப்படி எடுக்கிறேன்னா அப்படின்னா செட் ஆஃப் ஆல் 2,5 3 4 4,7 அப்படி ஒரு சப்செட் எடுக்கிறேன். ரெண்டாவது ஒரு சப்செட் எப்படி எடுக்குன்னா 3,4 அப்படின்னு ஒரு இன்டர்வலாக ஒரு சப்செட் எடுக்கிறேன். இப்போ A1 வந்து ஃபைனைட், கரெக்டுங்களா? A1 வந்து ஃபைனைட், கரெக்டா இல்லையா? எஸ் சார். ஏன் ஃபைனைட்? ஏன்னா அதுல 4 ஏன்னா எலிமெண்ட் தான். count- ஆமா, 1 2 count 3 பண்ணி- 4 எலிமெண்ட் தான் இருக்கு. A2 வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? இது உள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சார். ஆமா ஆமா, அப்ப இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ ஃபைனைட் லென்த்ல இருக்கிற ஒரு சப்செட்டுக்கு எவ்ரி சப்செட் வந்து ஃபைனைட்டா தான் இருக்குன்றது கரெக்டா தப்பா? இங்க கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? டெஸ்ட் கொஸ்டின் எங்க இருக்கு? டெஸ்ட் கொஸ்டின் இருக்கு. டெஸ்ட் கொஸ்டின் எப்படி ஓபன் பண்றது? சரி, இங்க ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல பாருங்க, இப்போ இதுல கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ் வந்து இன்டர்வல் ஆஃப் ஃபைனைட் லென்த் அப்படின்னா எஸ்ல வந்து எடுக்கிற எவ்ரி சப்செட் வந்து இங்க ஃபைனைட்டா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஃபைனைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ புரியுதுங்களா? எஸ்ஸுக்கு எடுக்க வேண்டிய சப்செட் எல்லாமே ஃபைனைட்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்ரின்னு போட்டாங்க. எவ்ரி சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ஃபைனைட்னு போடுறாங்க, சப்செட் இஸ் ஃபைனைட்னு சொல்றாங்க. ஆனா இப்போ நம்ம சொல்லிட்டோம் இன்ஃபைனைட்டா கூட அந்த எஸ்ஸுக்கு வந்து நம்ம சப்செட் எடுக்க முடியும்னு நம்ம சொல்லிட்டோம். ஃபைனைட்டாவும் எடுக்கலாம், இங்க எவ்ரி வந்து ஃபைனைட்னு கொடுத்துட்டாங்க, அதனால அது தப்பு. கரெக்டா புரியுதுங்களா? சரி, ஓகே சார். அடுத்து நீங்க என்ன ஆன்சரா வரும்னு நினைக்கிறீங்க? சப்செட் ஆப்ஷன் சி கிடையாது சார். ஆப்ஷன் சி கிடையாது. சிங்கிள்டன் செட்டாவும் எடுக்கலாம். எஸ் சப்செட் செட்டாவும் எடுக்கலாம். ஆமா, சிங்கிள்டன் செட்டாவும் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ் வந்து க்ளோஸ்ட்னு வருமா சார்? the subset is closed. செக் பண்ணுவோம் மேடம். இப்போ சி நம்ம முடிச்சிருவோம். சி தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம எஸ் ஆல்ரெடி 2,5 நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோமா. இப்போ எவ்ரி சப்செட் ஆஃப் எஸ் த சப்செட் இஸ் ஆல்சோ an இன்டர்வல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி சப்செட் எல்லாமே இன்டர்வலா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லாஸ்டா பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம்? A1ன்றது வந்து 4, சம்திங் 4.1, 2, பார்த்தோம். இது ஒரு இன்டர்வலே கிடையாது. அப்போ எவ்ரி சப்செட் வந்து இன்டர்வலா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு. இப்போ நீங்க செகண்ட் ஆப்ஷன் பின்னு சொன்னீங்க, அதுவுமே தப்பு. த சப்செட் இஸ் க்ளோஸ்டு. நம்ம எடுக்கிற சப்செட் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம A3 அப்படின்னு ஒரு சப்செட் எடுப்போம். அது வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா 3,4 ஓப்பன் இன்டர்வல் 3,4ன்னு எடுத்துப்போம். ஓப்பன் இன்டர்வல் 3,4 இஸ் நாட் க்ளோஸ்டு செட், அது வந்து ஓப்பன் செட். அதனால பி ஆப்ஷனுமே தப்பு, ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். சிம்பிள் கொஸ்டின் தான். சப்செட் இஸ் பவுண்டட். ஃபைனைட் லென்த் இருக்குனாவே அது வந்து ஒரு ஃபைனைட் லென்த் இருக்குன்னாவே அந்த எஸ் எப்படியா தான் இருக்க முடியும்? ஒரு நம்பர் எல்,
இன்னொரு நம்பர் எம் அப்படியே தான் இருக்க முடியும். ஒரு எல் ஒரு 1000ஆவோ இல்லை எம் ஒரு 10,000ஆவோ எப்படி இருந்தாலும் ஃபைனைட்டாக தான் இருக்க முடியும். எனிவே அது பவுண்டட். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் வந்து நீங்கள் இப்படி எடுத்தால் கூட -100, 100 இல்லைனா 107 இப்படி எடுத்தாலுமே அது பவுண்டட் தான். அப்போ ஃபைனைட் லென்த் இருக்குனாவே அதுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எந்த சப்செட் எடுத்தாலுமே அது பவுண்டட் தான் இருக்கும். ஏன்னா அன்பவுண்டட் சப்செட் எடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு என்ன பவுண்டோ அதே பவுண்டு தான் அதுக்கு சப்செட்டுக்கும் வரும். கரெக்டா இல்லைங்களா? Yes, sir. அதனால ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்கா பாருங்க, இல்லைன்னா நான் Subset மறுபடியும் is explain bounded. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபைனைட் லென்த்ல இருக்கிற ஒரு எஸ்ன்ற ஒரு செட்டுக்கு நீங்க எந்த ஒரு சப்செட் எடுத்தாலுமே அது பவுண்டட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்ட் தானே? எஸ் சார். அப்போ ஃபைனட்டா இருக்குதுன்னா அதுல லோயர் அப்பர் 2 பவுண்ட் லிமிட்ஸ் இருக்கும். ஃபைனைட் Sir, லென்த் ஆனா closed ஆ இருக்கு. எஸ் வந்து Sir, ஃபைனைட் closed ஆ லென்த் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. க்ளோஸ்டா இருக்குன்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ எஸ் வந்து 2,5 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபைனைட் லென்த் தான், அது ஒரு இன்டர்வல் தான். ஆனா அதுக்கு ஒரு சப்செட் வந்து நீங்க எடுக்கிற எவ்ரி சப்செட் வந்து க்ளோஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் ஒரு சப்செட் எடுத்தேன். 3,4ன்னு ஒரு சப்செட் எடுத்தேன். இது வந்து இதுக்கு சப்செட் தான். ஆனா இது ஓப்பனா இருக்குல்ல, க்ளோஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. க்ளோஸ்டாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A4ன்னு ஒரு சப்செட் எடுக்கணும்னு வச்சுக்கேன். 2,3 இப்போ A4 இதுக்கு சப்செட் தான், க்ளோஸ்டா தான் இருக்கு. ஆனா இங்க எவ்ரின்னு கொடுத்துட்டான். எல்லாமே க்ளோஸ்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னு ஓப்பனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? க்ளோஸ்ட் இல்லாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஓப்பனா இருக்கலாம். Yes, sir. ஓப்பனா இருக்கலாமா இல்லையான்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா க்ளோஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க கன்ஃபார்ம் க்ளோஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம வந்து பி தப்பு. புரியுதுங்களா இல்லையா? Okay, sir. எஸ்ஸுக்கு எடுக்கிற எல்லா சப்செட்டுமே ஃபைனைட்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ஃபைனைட்டாவும் இருக்கலாம். எஸ்ஸுக்கு எடுக்கிற எல்லா சப்செட்டுமே இன்டர்வலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்டர்வல் இல்லாமலும் எடுக்கலாம். எஸ்ஸுக்கு எடுக்கிற எல்லா சப்செட்டுமே க்ளோஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, க்ளோஸ்ட் இல்லாமலும் எடுக்கலாம். ஆனா எஸ்ஸுக்கு இருக்கிற எல்லா சப்செட்டுமே கண்டிப்பா பவுண்டடா தான் இருக்கும். எவ்ரி சப்செட் கண்டிப்பா எல்லாமே பவுண்டட். ஏன்னா நீங்க அன்பவுண்டட் சப்செட் இதுக்குள்ள இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா எஸ்ஏ ஒரு பவுண்டட் செட் இல்ல. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எவ்ரி பவுண்டட் வேணாம், எவ்ரி சப்செட் ஆஃப் பவுண்டட் செட் இஸ் பவுண்டட். எவ்ரி சப்செட் ஆஃப் Subset of bounded. பவுண்டட் செட் இஸ் பவுண்டட். இப்போ இங்க பவுண்டட் செட்ன்றது எஸ் வந்து பவுண்டட் செட். ஏன் அப்படின்னா ஃபைனைட் லென்த் இன்டர்வல் கொடுத்துட்டான். அப்போ அது கண்டிப்பா பவுண்டட் தான் இருக்க முடியும். அப்போ எவ்ரி சப்செட் எடுத்தாலும் அது பவுண்டடா தான் இருக்க முடியும். அதுதான் இங்க கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் வார்த்தையெல்லாம் கரெக்டாக படிச்சு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். why does the set of all integer have no limit point in R? ரியல் நம்பர் லைன்ல இன்டிஜர்ன்றது தனித்தனி பாயிண்ட், 0 1 -1 தனித்தனி பாயிண்ட் தான் இன்டிஜர். இந்த இன்டிஜருக்கு ஏன் லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. ரீசன் 4 கொடுத்துருக்காங்க. எந்த ரீசன் கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. ஏ ஆப்ஷன் தப்பு. இன்டிஜர்ஸ் ஆர் நாட் ரியல் நம்பர்னு கொடுத்துருக்கான். இன்டிஜர்ஸ் ரியல் நம்பர் Integers தான், எல்லாம் real numbers தான் sir. அது தப்பு. ஆமா. The set is not bounded above or below. ஆப்ஷன் டி. B தப்பு. ஏன்னா இன்டிஜர் அதுவும் தப்பு தான் சார். பவுண்டட் அபோவ் பவுண்டட் பிலோ இல்லாததால லிமிட் பாயிண்ட் இல்லைன்ற நம்மளால அதுக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட். கவுண்டபிளி இன்ஃபைனைட்ன்றதுக்காக லிமிட் பாயிண்ட் இல்லைன்றதுக்கும் நமக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஃபார் எவ்ரி இன்டிஜர் there exists a neighborhood that contains no other integer. அதான் கரெக்ட். ஏன்னா நமக்கு ஒரு இன்டிஜர் லிமிட் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஆமா அதனோட நெய்பர்ஹுட் class ல எல்லாமே இருக்கணும் சொன்னீங்க லாஸ்ட் சார். கிளாஸ்ல அந்த இன்டிஜர் செட் சொல்லும்போது ஆமா நம்ம லிமிட் பாயிண்ட்னா என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த எந்த பாயிண்ட் நம்ம லிமிட் பாயிண்ட்னு சொல்ல போறோமோ அந்த பாயிண்ட்டை சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் அந்த செட்ல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்டாச்சும் இன்டர்செக்ட் பண்ணணும். அதனால இதுக்கு எதுக்குமே லிமிட் பாயிண்டா இருக்க முடியாது. அதுதான் இப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் படிங்க பார்க்கலாம். while the set of rational number and irrational number are not interval, what is the nature of their union? அவங்க என்ன சொல்றாங்க, கியூவும் கியூ காம்ப்ளிமெண்ட்டும் நாட் இன்டர்வல்னு சொல்றாங்க. ஆமா அது நாட் இன்டர்வல் தான். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த யூனியன் கேட்குறாங்க. கியூவையும் கியூ காம்ப்ளிமெண்ட்டையும் யூனியன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரியல் நம்பர் சார். ரியல் நம்பர்ஸ் கிடைச்சிரும்.
அப்போ ரியல் நம்பர் இஸ் நத்திங் பட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இதான் மைனஸ் கரெக்ட். இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஆமா, ஏ தான் கரெக்ட் Option A. ஆப்ஷன். சரி, இது மூணு ஏன் தப்புன்னு பார்த்துருவோம். இட் ஹேஸ் நோ லிமிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட் தான், அப்போ இது தப்பு. இட் இஸ் கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர் வந்து அன்கவுண்டபிள் செட்டு, அப்போ இது தப்பு. இட் இஸ் எ க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1ன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1, இட் இஸ் ஆல் த ரியல் நம்பர். ஸோ அதனால டி தப்பு. கரெக்டுங்களா? Yes, sir. சரி, இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப் எ கார்டினாலிட்டி ஆஃப் த செட் ஆஃப் டிரான்சிடென்டல் நம்பர். ஸோ டிரான்சிடென்டல் நம்பர்னா என்ன நான் ஃபர்ஸ்ட் நடத்தியிருப்பேன், என்ன ஞாபகம் இருக்குங்களா? நாட் அல்ஜிப்ரிக் சார், இதுதானே சார்? ஆமா, Sir, அதான் பை transcendental number வந்து நமக்கு நாட் uncountable அல்ஜிப் சொல்லிருக்கோம். இ பை இதெல்லாம் சொன்னீங்க சார். E, pi, ஆமா, எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பாலினாமியலுக்கு ரூட்டா இருக்கு அப்படின்னா அது அல்ஜிப்ராயிக் நம்பர். பாலினாமியல்னா இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா அது பாலினாமியல். Polynomial. ஆமா, ஏதோ ஒரு பாலினாமியலுக்கு ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா அது அல்ஜிப்ராயிக் நம்பர். அல்ஜிப்ராயிக் நம்பர் வந்து கவுண்டபிள், ஆனா டிரான்சென்டென்டல் நம்பர் வந்து அன்கவுண்டபிள். அப்போ வந்து இதுக்கு வந்து அன்கவுண்டபிள். கரெக்டுங்களா நான் சொல்றது? கரெக்டுங்களா மேடம்? Yes, sir. இது ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். டிரான்ஸ் கிளாஸ்ல இருக்கேன். கரெக்டுங்களா? அல்ஜிப்ராயிக் நம்பர் வந்து கவுண்டபிள். சார் இந்த ஓகே சார். இப்போ நாட் அல்ஜிப்ரிக் நம்பர் தானே சார் டிரான்சிடென்டல் நம்பர்னு சொன்னீங்க. ஆமா மேடம். அப்போ அந்த பை இ இதெல்லாம் வந்து ஒரு சிலது தானே சார் இருக்கு, அது கவுண்டபிளா இருக்காதா? கொஞ்சம் தானே இருக்கும். ஆமா ஆமா, கொஞ்சம் தான் இருக்கு, நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இருக்கு. அதாவது வந்து பை வந்து நம்ம மோஸ்ட்லா யூஸ் பண்றோம், அதனால பை நமக்கு தெரியுது. ஈயை நம்ம யூஸ் பண்றோம், நமக்கு தெரியுது. நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது. நமக்கு பை இ மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சதுன்றதால அது கவுண்டபிள் கிடையாது, அது ஆக்சுவலா அன்கவுண்டபிள் செட்டு. நம்ம வந்து ரியல் லைஃப்ல பை இ, அந்த கோல்டன் ரேஷியோ நம்பர், அந்த மாதிரி சிலதை மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே சார். வாட் இஸ் த சுப்ரீமம்? நீங்க நோட்ஸ் கையில் இருந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே நடத்தின நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்க அங்கே எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டிரான்சென்டென்டல் நம்பர், அல்ஜிப்ராயிக் நம்பர் என்ன நான் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பொறுமையான நோட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த சுப்ரீமம் ஆஃப் த செட்டு? இந்த செட்டுக்கு என்ன சுப்ரீமம்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த சுப்ரீமம் ஆஃப் த செட்டு? Root 7, sir. சார் Root 7. சுப்ரீம் இந்த செட்டில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த செட்டில் 1 இருக்கும், 2 இருக்கும். கரெக்டுங்களா? 1, 6 2, வரைக்கும், root 7. 6 7 வரைக்கும் இருக்கும் சார். Root 7 வரைக்கும். Root 7. 3 இருக்காது. 3 இருக்கும். 3 இருக்காது 3 இருக்கு. இந்த செட்டில் 1 2 Greater than. அவ்வளோதான். இந்த செட்டு வந்து சிங்கிள்டன் 1 2. கரெக்டுங்களா? எஸ் சார். அதை விட அதிகமா Natural number மீதில சொல்லிருக்கனால 1, போட்டலாம். 2 மட்டும் தான். ஆமா 3 ஸ்கொயர் 9 போயிடுது, அதனால 2 ஸ்கொயர் 4 ஓட நிற்கும். சார், 2 ஸ்கொயர் போடல, 2 வரும்ல சார். இந்த செட்டில் 1 வரும், 2 வரும். அதான் சார் 1, 2 2 வரும் sir. ஸ்கொயர் 4 அதோட நின்றுடுச்சு. 3 ஸ்கொயர் மட்டும் 9 ஆயிடுது, அதனால 3 வராது. வராது. ஸோ அப்போ இந்த செட்டுக்கு என்ன சுப்ரீமம்னு கேட்குறாங்க. இந்த செட்டுக்கு 2 தானே சுப்ரீமம். Yes, sir. எஸ் சார். Supreme அப்போ input. அப்போ 2 தான் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ பாருங்க, எவ்ரி சிம்பிளாக கொஷின் கேட்குறாங்க, ஆனால் கொஞ்சம் நம்ம யோசிச்சு நிதானமாக போடுற மாதிரி தான் கொஷின் இருக்கு. சரி, இப்போ Suppose rational number Q1 கொடுத்துருந்தாங்கன்னா கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா root 7 வந்துருக்குங்க. ரூட் 7 வந்திருக்கும். Rational. எஸ். Right. Natural number 1, 2. ஸோ அதில் சுப்ரீம் பார்த்தீங்கன்னா 2. 2. ஆமாம், ஃபர்ஸ்ட் அந்த செட்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். அந்த செட்டுக்கு என்ன சுப்ரீம்னு சிம்பிளாக பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகே. ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரூட் 7 சுப்ரீமாக இருக்கும். ஓகே சார். கியூன்னு கொடுத்துருந்தாலோ இல்லை ஆர்ன்னு கொடுத்துருந்தாலோ ரூட் 7 வந்து சுப்ரீமாக மாறி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி படிக்கணும். கரெக்டு. ஸோ 6th கொஷின் பாருங்க. இஃப் எ சீக்வன்ஸ் இஸ் மோனோட்டோனிக்லி இன்க்ரீசிங் அண்ட் பவுண்டட் above, வாட் டஸ் த மோனோட்டோன் கன்வர்ஜென்ஸ் தேரம் கேரண்டி? மோனோட்டோன் கன்வர்ஜென்ஸ் தேரம் என்ன கேரண்டியை கொடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேரண்டி கொடுக்குது மோனோட்டோன் கன்வர்ஜென்ஸ் தேரம்? Either increasing or decreasing. மோனோட்டோன் Oscillating. கன்வர்ஜென்ஸ் தேரம் என்ன சொல்லுது அப்படின்னா,
பவுண்டடா இருந்து மோனோட்டோனா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா கன்வர்ஜென்ட்டா தான் இருக்கும்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். பவுண்டடா இருந்து ஓகே. மோனோட்டோனா இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கன்வர்ஜென்ட்டா தான் இருக்கும். இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங்னு சொல்லிட்டாங்க, பவுண்டட் அபோவ்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஒரு சீக்வன்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, பவுண்டட் அபோவ். இப்போ நான் இதான் ரியல் நம்பர் லைன் வச்சுங்களேன், இது 0ன்னு வச்சுங்களேன். பவுண்டட் அபோவ் அப்படின்னா இதை தாண்டி போகாதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு நம்பரை தாண்டி போகாதுன்னு அர்த்தம். கரெக்டு தானே? கரெக்ட் சார். இப்போ இன்க்ரீசிங் சொல்றாங்க, எங்கேயோ ஆரம்பிக்குது, இங்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இன்க்ரீசிங்னா இப்படி தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. இன்க்ரீசிங்னா இப்படி தான் போய் ஆகணும். அப்போ இப்படி போயாவது அப்படின்னா இதுக்கு மேலே தாண்ட முடியாது அப்படின்னா அது ஏதோ ஒரு இடத்துல அது வந்து நான் கன்வர்ஜென்ட் ஆகி தான் ஆகணும். யாருக்கு கன்வர்ஜென்ட் ஆகும்? சுப்ரீமத்துக்கு கன்வர்ஜென்ட் ஆகும். ஸோ த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் டு இட்ஸ் சுப்ரீமம். கரெக்டாக புரியுதா பாருங்க? எஸ் சார். ஸோ நம்ம விஷுவலாகவே பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னா பவுண்டட் அபோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பவுண்டட் அபோனா இதை ஏதோ ஒன்றத்தை தாண்டி போகாது. மோனோட்டோனி இன்க்ரீசிங் சொல்லிட்டாங்க. அப்போ சீக்வன்ஸ் எங்கே ஆரம்பித்தாலும் அடுத்த சீக்வன்ஸ் அடுத்தடுத்த ஸ்டெப்பு தாண்டி தான் போகும். ஸோ சீக்வன்ஸ்னாவே இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணும். அப்போ அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல போய் கன்வர்ஜென்ட் ஆகி தான் ஆகணும். அது சுப்ரீமத்துக்கு தான் கன்வர்ஜென்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மோனோட்டோனிக் கன்வர்ஜென்ஸ் தேரம் வந்து எதுக்கு கேரண்டி கொடுக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி வராது. ஏன் அப்படின்னா இது பவுண்டட் செட்டு, அதனால் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி வராது. சீக்வன்ஸ் இஸ் ஆசிலேட்டிங் வராது. ஏன் அப்படின்னா இப்படி ஆசிலேட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னு சொல்ல மாட்டோம். அப்போ இது வராது. சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் டு த இன்ஃபிமம் வராது. ஏன் அப்படின்னா A1 இங்கே இருக்குன்னா A2 கண்டிப்பாக இங்கே தான் இருக்க முடியும், அடுத்து இன்ஃபிமத்துக்கு கீழக்கு போக முடியாது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்ன்றதால. அதனால ஏ தான் கரெக்ட். புரியுதா பாருங்க? அங்க கொஷின் வந்து டிக்ரீசிங் பவுண்டட் பிலோன்னு கொடுத்தா இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் சார். ஆமா, அந்த ஆப்ஷன் இன்ஃபிமம் கரெக்டா இருக்கும். அதுதான். சரி, இப்போ 7th கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த காச்சி கிரிட்டீரியன் a sequence of real number converges if and only if. காச்சி கிரிட்டீரியன் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? காச்சி கிரிட்டீரியன் என்ன சொல்லுது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் am minus an is less than epsilon for all m comma n more than or equal to n. ஸோ நீங்கள் தூரமாக போக 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 ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். அதான் காச்சி கிரிட்டீரியன் சொல்லுது. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்க. It becomes arbitrarily close to each other as the index is increasing. Arbitrarily close to each otherனா am-ஓ an-ஓ வெரி க்ளோஸில் இருக்காங்க, ஏன்னா அதில் எப்சிலான் கூட சின்ன நம்பராக இருக்குது. அப்போது பி தான் கரெக்டு. இட் பிகம்ஸ் ஆர்பிட்ரரி க்ளோஸ் டு ஈச் அதர் as the index is increasing. ஸோ அதுதான் கரெக்டு. சரி, ஏசிடி ஏன் தப்புன்னு பார்க்கலாம். லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் 0. காட்சி சீக்வன்ஸாக இருந்தாவே அதுக்கு 0க்கு தான் கன்வர்ஜென்ட் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. கரெக்டு தானே மேடம்? கரெக்டு தானே சார்? ஆமாம். அப்போ ஏ தப்பு. சி ஏன் தப்புன்னு பாருங்க. எவ்ரி டேர்ம் இந்த சீக்வன்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஏன் நெகட்டிவ் டேர்ம் வச்சிருந்து கூட ஒரு காட்சி சீக்வன்ஸ் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ இது தப்பு தானே? ஏ சீக்வன்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மோனோட்டோனிக் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி மோனோட்டோனிக் இல்லாமல் கூட ஒரு காட்சி சீக்வன்ஸ் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் 1,1,1,1,1,1,1,1. இது வந்து ஒரு காட்சி சீக்வன்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் ஆல்வேஸ் காட்சி சீக்வன்ஸ். அப்போ இது வந்து காட்சி சீக்வன்ஸா இருக்கு. ஆனா ஸ்ட்ரிக்ட்லி மோனோட்டோனா இல்ல, எல்லாமே ஈக்குவலா எல்லாம் இருக்கு. கரெக்டா? ஆமா, ஆமா, இங்க ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா ஸ்ட்ரிக்ட்லி அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால டி தப்பு. நான் சொல்றது புரியுதா பாருங்க? ஓகே, இப்போ 8th கொஸ்டின் பார்க்கலாம். What can be concluded if two subsequence of the sequence converges to two limit? ஒரு சீக்வன்ஸுக்கு ரெண்டு சப்சீக்வன்ஸ் இருக்கு, அது ரெண்டு டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அதை காட்சின்னு சொல்லலாமா, டைவர்ஜென்ட்னு சொல்லலாமா, மோனோட்டோனிக்னு சொல்லலாமா, பவுண்டட்னு சொல்லலாமா? யாராவது சொல்லுங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அதோட சப்சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸ் ஒரு பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அதோட சப்சீக்வன்ஸும் அதே பாயிண்ட் தான் கன்வர்ஜ் ஆகும். அதே பாயிண்ட் தான் கன்வர்ஜ் ஆகும். ஆனா ரெண்டு டிஃபரண்ட் சப்சீக்வன்ஸ் எடுக்கறாங்க. ரெண்டு டிஃபரண்ட் ஆனா இங்க ரெண்டு டிஃபரண்ட் லிமிட் டைவர்ஜென்ட்டோன்னு எனக்கு தோணுதுங்க சார். டைவர்ஜென்ட் கரெக்ட். காட்சி இருக்கு, சிங்கிள் லிமிட்டுக்கு அது போகாது. ஆமா, இல்ல எனக்கு தோணுது தவிர அப்படி ஏன்னு எனக்கு தெரியல சார். ரீசன் சொன்னீங்கன்னா. ஏன் அப்படின்னா
ரெண்டு சப்சீக்வன்ஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு போகுது. அதாவது வந்து ஒரு சப்சீக்வன்ட்னா என்ன அப்படின்னா A1 A7 A4 ஏதோ சம்திங், இதில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். இந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து L1க்கு போகுது, வேற ஏதோ சப்சீக்வன்ஸ் இருக்குது. அப்போ A5 A200 ஏதோ சப்சீக்வன்ஸ் A300 A231 இந்த சப்சீக்வன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக L2க்கு போகுது. இப்போ ரெண்டு சப்சீக்வன்ட் வந்து ரெண்டு லிமிட்டுக்கு போகிறதால இப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சப்போஸ் த ஒரிஜினல் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ஸ்னு வச்சுக்கங்களேன், அது எல் அது வந்து இந்த L1ஆகவும் இருக்கலாம், இல்லை L2ஆகவும் இருக்கலாம். சரி, ஜென்ரலாக எல்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட்னா எவ்ரி subsequence of convergent sequence converges to the same limit L. அப்படி ஒரு ரிசல்ட் இருக்கு, தெரியல சார் உங்களுக்கு? அதாவது ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இருந்துச்சு, ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அது இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லா சப்சீக்வெண்ட்டுமே எல்லுக்கு தான் போகும். அது வந்து நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட இன்ட்யூஷனே அதான் சொல்லும். ஒரு சீக்வன்ஸ் வந்து A1 இது வந்து எல்ன்ற ஒன்று எல்ன்ற லிமிட் கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற ஃபியூ டேர்ம்ஸை மட்டும் எடுத்து பார்த்தாலும் அதே எல்லுக்கு தானே கன்வர்ஜென்ட் ஆகும். அதுலேருந்து எடுக்கிற கொஞ்சம் டேர்ம்ஸ் தானே, அப்போ கரெக்டாக தானே? இது வந்து நார்மலாகவே நமக்கு ட்ரூன்னு தானே தெரியுது. ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கு சப்சீக்வன்ஸ் எடுத்தா அப்படின்னா அதுவும் எல்லுக்கு தானே போய் ஆகணும். அப்போ எத்தனை சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் அந்த லிமிட் எல்லாமே சேமாக தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே லிமிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது கண்டிப்பாக கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்க முடியாது. சரி, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? டைவர்ஜென்ட் தானே. அதனால இப்போ நம்ம டைவர்ஜென்ட்னு டிக் பண்ணுறோம். கரெக்டுங்களா சார்? காட்சி சீக்வன்ஸ்னா நம்ம சொல்லியிருக்கோம். காட்சி சீக்வன்ஸ்னா வந்து லிமிட்டு தான் இருக்காது, ஆனால் அது கன்வர்ஜென்ட் ஆகிற மாதிரியே வெரி க்ளோஸாக போகும், லிமிட்டு தான் இருக்காது. அப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு காட்சி சீக்வன்ஸ் போகாது. மோனோட்டோனாக இருந்தாலுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு போகாது. சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட்னு சொல்ல முடியுமா? அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு போனாவே அது பவுண்டடாக தான் இருக்குமா அப்படின்னா அவசியம் இல்லை, அது அன்பவுண்டடாக கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுறேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் லிமிட் இருந்து அன்பவுண்டடாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுறேன். எங்கன்னா இந்த இடத்துல காட்டுறேன். என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா 1 -1 -2 ரெண்டு டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு போனோம், ஆனால் பவுண்டடாக இருக்கக்கூடாது. எப்படி போடலாம்? ரெண்டு டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு போனோம், ஆனால் பவுண்டடாக இருக்கக்கூடாது. 1 ஃபஸ்ட்டு டேர்மு, ரெண்டாவது டேர்மு கேப் விட்டுருங்க, மூணாவது டேர்மு கேப் விட்டுருங்க, நாலாவது டேர்ம் மறுபடியும் 1. ஸோ ரெண்டாவது டேர்ம் அடுத்து 2 கேப் விட்டுருங்க, அடுத்து 1, அடுத்து 2 கேப் விட்டுருங்க, 1. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அடுத்து இங்கே ரெண்டாவது பிளேஸில் இருக்குல்ல, அதில் வந்து 0, இங்கே 0, இங்கே 0, இங்கே 0, இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ இங்கே 3வது 6வது 9வது இதெல்லாம் கேப் இருக்குல்ல, அங்கே மட்டும் என்ன ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா 1 2 3 4 இப்படி ஒரு சீக்வன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சீக்வன்ஸ் புரியுதுங்களா? இதுதான் என்னோட சீக்வன்ஸ். அதாவது 101 102 103 104 105 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது 101ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடையாது, 1, 0, 1, 1, 0, 0, 2, அப்படி இருக்கு சீக்வன்ஸ். புரியுதுங்களா? 103 104 அப்படி. இப்போ இதுல ரெண்டு சப்சீக்வன்ஸ் எடுக்கிறேன். அதாவது 1th பிளேஸ் 3rd பிளேஸ், 1th பிளேஸ் 3rd பிளேஸ், அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் ஒரு சப்சீக்வன்ஸ் எடுக்கிறேன், எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அதெல்லாம் ஒரு சப்சீக்வன்ஸ் எடுக்கிறேன். அப்போ 0 0 0 0ன்னு எடுத்த சப்சீக்வன்ஸ் 0 கன்வர்ஜென்ட் ஆகுது. 1 1 1 1 1ன்னு எடுத்த சப்சீக்வன்ஸ் 1 கன்வர்ஜென்ட் ஆகுது. அப்புறம் இந்த 3rd பிளேஸ் 6th பிளேஸ் 9th பிளேஸ் இருக்குல்ல, 1, 2, 3, இது வந்து இது வந்து அன்பவுண்டடா இருக்கு. அப்போ இந்த சீக்வன்ஸ் டோட்டலாவே அன்பவுண்டடு.
ஆனால் 2 டிஃப்ரெண்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் லிமிட் இருக்கிற மாதிரி நம்மளால சப்சீக்வன்ஸ் எடுக்க முடியுது. அதனால 2 டிஃப்ரெண்ட் லிமிட் இருந்துச்சுனாவே அது பவுண்டடா இருக்குன்னு அவசியம் இல்லை, அன்பவுண்டடா கூட நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதா பாருங்க? எஸ் சார். ஓகே எஸ் சார். அவ்வளோதான். 9th போயிடுறோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான். அந்த ரேஷியோ டெஸ்ட்டில் அந்த எல் வந்து 1 இருந்துச்சுன்னா டெஸ்ட் ரிசல்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்கன்க்ளூசிவ், எந்த கன்க்ளூட்டும் பண்ண முடியாது. அது தெரியல உங்களுக்கு? பண்ண முடியாது, இன்கன்க்ளூசிவ். ஆமாம். இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் யாருன்னா ரீகால் பண்ணுறீங்களா? எல் லெஸ் தென் 1 இருந்தாலும், எல் மோர் தென் 1 இருந்தாலும், எல் ஈக்குவல் டு 1 இருந்தாலும் அது ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு 1 இருந்தால் இன்கன்க்ளூசிவாக இருக்கும். அதே மாதிரி இதே சைடில் ரேஷியோ டெஸ்ட்டோடைய ரிசல்ட்டும் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாமில் கொஞ்சம் மறந்தால் கூட கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல் லெஸ் தென் 1 இருந்தால் கன்வர்ஜஸ் சார், கிரேட்டர் தென் 1 இருந்தால் டைவர்ஜஸ் சார், ஈக்குவல் டு 1 இருந்தால் இன்கன்க்ளூசிவ் சார். சரி, அதில் சரி ஓகே, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அதில் எல்லில் வந்து an + 1 டிவைடட் பை an வருமா, இல்லை an டிவைடட் பை an + 1 வருமா? இப்படி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே இது உல்டாவாக சொல்லணும். an + 1 பை an தான் சார். ஆமாம். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டினில் இப்படி கொடுத்துட்டு கூட கீழே கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஆல்வேஸ் எல் லெஸ் தென் ஆர் 1 கன்வர்ஜென்ட்னு போட்டு டிக் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட் கூட வைக்கலாம். நான் சொல்கிறது புரியுதில்ல சார்? அதனால புரியுது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி கொடுத்தா இது அப்படியே மாறிடும். இது இங்கே டைவர்ஜென்ட் வந்துடும், இங்கே கன்வர்ஜென்ட் வந்துடும். ஆமாம், அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா சில டெக்ஸ்ட் புக்கில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, சில டெக்ஸ்ட் புக்கில் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதனால சொல்கிறேன், எப்படி வேணா அவங்க சார். அப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி போடும்போது கன்வர்ஜஸ் வந்து டைவர்ஜஸ் ஆகும், டைவர்ஜஸ் கன்வர்ஜஸ் ஆகும். ஆனா ஈக்குவல் டு 1 இருக்கிறது அப்படியே தான் இருக்குமா? இன்கன்க்ளூசிவா தான். அது எப்பவுமே இன்கன்க்ளூசிவ் தான். இது ரெண்டு மட்டும் மாறும். ஓகே சார். இப்போ 10th क्वेश्चन பாருங்க. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்கு. which property ensure that the equivalence relation partition the set into disjoint equivalence classes? இதுக்கு வந்து டிரான்சிட்டிவ் தான் வரும். அதாவது ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுமே அந்த செட்டை வந்து ஒரு பார்ட்டிஷனாக உடைச்சிரும். இது எல்லாமே ரிலேட்டடாக இருப்பாங்க, இங்கே இருக்கவங்க எல்லாமே ரிலேட்டடாக இருப்பாங்க. ஏன் பார்ட்டிஷனாக உடைக்குது அப்படின்னா, இங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷன் படி அவங்க 2 பேரும் ரிலேட்டட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க தனித்தனி பார்ட்டிஷனில் இருக்க முடியாது. டிரான்சிட்டிவ் தான் அவங்க எல்லாத்தையுமே பார்ட்டிஷனாக பிரிக்கும். அதனால் இது வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துடும். இதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பாருங்கள், டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏன் பார்ட்டிஷனாக பிரிக்குதுன்னு. 11th क्वेश्चन பார்ப்போம். which theorem state that the continuous function on a closed interval must attain maximum and minimum value? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் இன்டர்வலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எஃப்க்கு மேக்ஸிமமும் இருக்கும், மினிமமும் இருக்கும் அப்படின்னு ஒரு தேரம் ஒரு கேரண்டி கொடுக்குது. அது என்ன தேரம்னு கேட்குறாங்க. என்ன தேரம் அது? எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தேரம். பவுண்டட் இன்டர்வல் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தேரம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தேரம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன் அப்படின்னா மீன் வேல்யூ தேரம்ன்றது என்ன வரும் நமக்கு? f of a minus f of b divided by b minus a minus b equal to f dash of there exists some point c, f dash of c ன்னு வரும் மீன் வேல்யூ தேரத்துக்கு. இன்டர்மீடியட் வேல்யூ தேரத்துக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து a to b இருந்துச்சு அப்படின்னா f of a-க்கும் f of b-க்கும் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே அது வந்து வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னு தான் வந்து இன்டர்மீடியட் வேல்யூ தேரம். போல்சோனா-வேஸ்டாஸ் தேரம் என்ன அப்படின்னா, போல்சோனா-வேஸ்டாஸ் தேரம் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், க்ளோஸ்டு பவுண்டட் இன்ஃபைனைட் செட் ஆஸ் எலிமெண்ட் பாயிண்ட்னு பார்த்தோம். ஸோ அப்போ இது மூணுமே வேற தேரம். இதில் மேக்ஸிமம் மினிமத்திலே நமக்கு அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீம்னு தெரியும். அதனால இது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தேரம் தான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே சார்? எஸ் சார். சரி, what is the primary condition required for the set in R to be considered open? எந்த கண்டிஷன் வந்து what is the primary condition required for ஒரு செட்டுக்கு ஓப்பனா இருக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க.
எந்த அது கண்டிஷன் ஆறுல தானே சார் ஓப்பனா இருக்கிறதுக்கு கண்டிஷன் எது பிரைமரி ஆமா கண்டிஷன் என்ன தேவைன்னு கேக்குறாங்க. ஆமா எந்த கண்டிஷனா இருக்கும்? எவ்ரி பாயிண்ட் இன் த செட் ஹேஸ் நெய்பர்ஹுட் ஆப்ஷன் சி சார். சி தான் கரெக்ட். வித்தின் த செட். எவ்ரி பாயிண்ட் இன் த செட் ஹேஸ் ஹேஸ் ஏ டெஃபினிஷன் சார் அது. நெய்பர்ஹுட். ஆமா, இது வந்து ஓப்பன் செட்டோட டெஃபினிஷனே கொடுத்து கேட்டிருக்கான். ஓப்பன் செட்டோட டெஃபினிஷன் என்னது? எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டை சுற்றி அது ஒரு இன்டீரியர் பாயிண்டா இருக்கணும். neighborhood இன்டீரியர் வேணும். பாயிண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன்? அதை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் அதுக்குள்ளே இருக்கணும். அதை சி தான் கரெக்டாக போட்டு வச்சிருக்காங்க. கரெக்ட் தானே? Yes, sir. Neighborhood entirely contained ஆமா. within the சார் set. அங்க பவுண்டட் கொஷின் பவுண்டட் தானே சார் கேட்டுக்கிறாங்க. ம் இல்லைம்மா, செக் பண்ணுவோம். பவுண்டட் என்ன கேட்டுருக்காங்க? கொஸ்டின்ல பவுண்டட் இல்ல ஓப்பனா ஓப்பன் சார். ஓப்பன் ஓப்பன். அப்போ டெஃபினிஷன் ஆறு ஓப்பன். வந்து ஓப்பன் இருக்குன்னா ம் ஓப்பன் செட்னுடைய டெஃபினிஷன். ஆமாம், ஓப்பன் செட்டோட டெஃபினிஷன் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வார்த்தையை மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்தமாரி கூட கேட்கலாம். எல்லாமே ஈஸி கொஷின் தான், யூஜி லெவல் கொஷின் தான். இந்தமாரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி கொஷினாக பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறோம். விச் டெஸ்ட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு டு செக் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரீஸ் வித் டேர்ம்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இன் சைன்? ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் டெஸ்ட் தான், அதிலே பேரே இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் சைன் இருந்துச்சுனாக்க ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் டெஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லெபனிஸ் டெஸ்ட், லெபனிஸ் ஆல்ரெடி டெஸ்ட். ஆமாம், அந்த லெபனிஸ் டெஸ்ட்னா என்னன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது என்ன டெஸ்ட், எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு? லெபனிஸ் டெஸ்ட்னா என்ன? நம்ம நடத்திருப்போம். லெபனிஸ் டெஸ்ட்னா என்னது? யாருன்னா சொல்றீங்களா? ஏன்னா அந்த அந்த லிமிட் ஏஎன் 0ன்னு வரும்ல சார், அந்த ஆமா 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 ஆமா, நீ கரெக்டா முழுசா சொல்லுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி டைம்ல தான் அதை ரீகால் பண்ணிட்டா ஞாபகம் இருக்கும். எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ட்ரை பண்ணுங்க மேடம். சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கூட நீங்க பார்த்து ஸ்டேட்மெண்ட் படிச்சா கூட போதும். சார் சொல்லட்டுமாங்க சார்? சொல்லுங்க மேடம். Lebanese if an is decreasing, limit an equal to 0, then the alternating series converges. ஆமா, அதில் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஏஎன்லாம் டிக்ரீசிங்காக இருக்கணும். அப்புறம் ஏஎன் வந்து 0க்கு போகணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அந்த சீரீஸ் கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். டிக்ரீஸா இருக்கணும். அந்த ஏஎன் சீரிஸ்க்கு லிமிட் எடுத்தா 0 கிடைக்கணும். ஆமா, அப்படி இருந்தா அது கன்வர்ஜஸ். சீரியஸ் கன்வர்ஜன்ஸ். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். சீரியஸ் கன்வர்ஜென்ஸாக இருந்துச்சுன்னா தட் இம்ப்ளைஸ் த சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? எஸ் சார். வித் இம்ப்ளைஸ் வந்து நாட் ட்ரூன்னு சொன்னீங்க. ஆமா, கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் இஸ் ட்ரூ எப்போ அப்படின்னா ஏஎன் டிக்ரீசிங்கா, ஆமா, ஏஎன் டிக்ரீசிங்கா இருந்து ஆல்டர்னேட்டிவ் சீரீஸா இருந்துச்சுன்னா கான்வர்ஸும் ட்ரூ. அதாவது ஏஎன் 0வா இருந்து ஆல்டர்னேட்டிவ் டிக்ரீசிங்கா இருந்து ஆல்டர்னேட்டிவ் சீக்வன்ஸா இருந்துச்சுன்னா அது அந்த சீரீஸும் கன்வர்ஜென்ட்டா இருக்கும். அதுக்கு பேர் தான் லெபினிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை நீங்க இப்படி படிச்சீங்கன்னா அந்த லெபினிஸ் டெஸ்ட் உங்களுக்கு மறக்காது. சீரியஸ் கன்வர்ஜென்ட்டா இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ் 0க்கு போகும். சீக்வன்ஸ் 0க்கு போச்சுன்னா சீரியஸ் கன்வர்ஜென்ட்டா இருக்குமானா அவசியம் இல்லை. எப்போ இருக்கும் அப்படின்னா டிக்ரீசிங்கா இருந்து ஆல்டர்னேட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது கன்வர்ஜென்ட் ஆகும். புரியுதுங்களா இல்லையா? ஓகே. இஃப் த சீரியஸ் கன்வர்ஜஸ் பட் மாடுலஸ் சீரியஸ் இஸ் டைவர்ஜஸ் அப்படின்னா அது எது? அதுக்கு பேர் என்ன? இந்த அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் வருமா சார்? அது வந்து மாடுலஸும் கன்வர்ஜென்ட் ஆனாதான் அப்சல்யூட்லி வரும். அதாவது நார்மலாவும் கன்வர்ஜென்ட், மாடுலஸும் கன்வர்ஜென்ட். இங்க மாடுலஸ் டைவர்ஜென்ட் கொடுத்துட்டா பாருங்க. அப்போ கண்டிஷனல். இது கன்வர்ஜென்ட் ஆகுது ஆனா மாடுலஸ் கன்வர்ஜென்ட் ஆகல அப்படின்னா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். இதுவும் கன்வர்ஜென்ட் ஆகி மாடுலஸும் கன்வர்ஜ் ஆகிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஓப்பன் கொஸ்டின் இதெல்லாம். புரியுதா மேடம்? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆமா,
நம்ம டெஃபினிஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரீகால் பண்ணிக்கிங்க. சீரியஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்து மாடுலோ சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டு. சீரியஸ் கன்வர்ஜென்ட் ஆகி அதனுடைய மாடுலோ சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். ஓகேங்களா? ஹெயின்போரல் தேரம் என்ன சொல்லுது அப்படின்னா, காம்பேக்ட் செட்டு நம்ம இன்னும் நடத்தலை. காம்பேக்ட் செட் வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தாவே காம்பேக்ட். ரியல் நம்பரில் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தாவே காம்பேக்ட் அப்படின்னு சொல்கிற தேரத்துக்கு பேர் தான் ஹெயின்போரல் தேரம். ஆமாம். in real subset A is compact if and only if it is closed and bounded. அதான் ஹெயின்போரல் தேரம். ரியல் சப்செட் A is compact if and only if it is closed and bounded. இதான் வந்து ஹெயின்போரல் தேரம். இதுக்கு பேர் ஹெயின்போரல் தேரம். சரி, 16 இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். இது ரியலில் மட்டும்தான். வேறு ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் சொன்னாங்க அப்படின்னா அது ட்ரூ கிடையாது. ட்ரூ இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், ஆனால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ரியல் மெட்ரிக் ஸ்பேஸில் இது ஆல்வேஸ் ட்ரூ. ஆர்லேயும் சரி R⁴n இது ட்ரூ. R⁴nனா என்டபிள் A1, A2, AN, AI பிலாங்ஸ் டு R அந்த மாதிரி. சரி, இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸில் நமக்கு ஒன்று இருக்குது. இது நம்ம என்னென்னா கண்டினியூஸ் அட் x0 வரும். அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் எப்போ ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸில் வந்து அது கண்டினியூஸாக இருந்தால் அது வரும். அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு தான். அது ரீமான் இன்டகரில் கூட நமக்கு லாஸ்ட்டாக ஒன்று வரும். சரி, இப்போ இது பாருங்கள், இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு தான். ஏக்கும் பிக்கும் நடுவில் சி இருந்துச்சு அப்படின்னா சியிலேருந்து போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ தான் வரும். கரெக்டு தானே? ஆமாம், அதெல்லாம் சரி. இப்போ இது நீங்கள் ஓரளவுக்கு டெஸ்ட்டு எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய ஆன்சரும் நீங்கள் வந்து நோட்டில் எழுதி ஒன்றுத்துக்கு ஏன் தப்பாக வருது அப்படின்னு நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரீகால் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள் மேடம். 16th கொஸ்டின் சார். 16th கொஸ்டின் பார்க்கலையா? அதான் மேடம், இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸில் x0 கண்டினியூஸாக இருந்தால் தான் நம்ம அது வந்து ட்ரூ. இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் டிஃபரன்ஷியபிள் வரும். எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் x0 ப்ரொவைடட் அது எங்கே இருக்கணும், x0 கண்டினியூஸாக இருக்கணும். அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான் அது. சரி, இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த நம்ம லாஸ்ட்டாக விட்டோம்ல, அது பேர் என்னது, ரீமான் இன்டெகிரல். அது சும்மா ரீமான் அது பார்த்துருவோம். சரி, இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் எம்னா என்னன்னு பார்த்தோம். கேபிட்டல் என்னென்ன சார், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கேபிட்டல் ஐன்னு ஒரு இன்டர்வல் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு எம்ன்றது என்ன அப்படின்னா எல்யூபி சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ்லே பெரிய நம்பர் சுப்ரீமம் தான் அந்த கேபிட்டல் எம் அப்படின்னு பார்த்தோமா? அப்படிதானே சார் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம்ல, இது ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இன்டர்வல் தனித்தனியாக பிரிச்சுட்டு இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இந்த ஒரு இன்டர்வல். இந்த இன்டர்வலில் பெரிய நம்பர் தான் கேபிட்டல் எம், இந்த இன்டர்வலில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் ஸ்மால் எம் அப்படின்னு பார்த்தோமா? அதுதான் இது எல்யூபினா பெரிய சுப்ரீமம். அந்த இன்டர்வலில் இருக்கிறதுலே எஃப் ஆஃப் எக்ஸ்லே பெரிய நம்பர் தான் கேபிட்டல் எம். ஸ்மால் எம்ன்றது நத்திங் பட் GLB, greatest lower bound, x belongs to the interval f of x.
அப்போ கேபிட்டல் எம்னா என்னன்னு தெரியும், ஸ்மால் எம்னா என்னன்னு தெரியும். அடுத்து அப்பர் சம். அப்பர் சம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்? அப்பர் சம் ஆஃப் எஃப், அதுக்கு ஒரு பார்ட்டிஷன் வேணும். இஸ் ஈக்குவல் டு அப்பர் சம்னா என்னது, இந்த கேபிட்டல் எம்மையும் ஸ்மால் கேபிட்டல் எம்மையும் அந்த லென்த், இந்த இன்டர்வலோடைய லென்த்தையும் டெல் எக்ஸைன்னு போட்டோன்னா, சார் மல்டிப்ளை பண்ணீங்க சார். ஆமாம், மல்டிப்ளை பண்ணால் அது வந்து அப்பர் சம் கிடைக்கும். கேபிட்டல் எம்ஐயும் மாடுலஸ் ஆஃப் ஐகேன்னு போட்டோன்னா கார்டினாலிட்டி. மாடுலஸ்னால் அதனோட லென்த்து. இப்படியும் சில புக்கில் இருக்கும், இப்படியும் சில புக்கில் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர் சம் கிடைக்கும். இது வந்து இந்த லென்த்து ஐ ஐகேன்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இது I1 இருக்கும், இது I2 இருக்கும், இது I3. 3 பார்ட்டிஷன் இருக்கலாம், 4 பார்ட்டிஷன் இருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக நான் கேன்னு போட்டேன். இதுக்கு முன்னாடி சமேஷன் வரும். அந்த எல்லா பார்ட்டிஷனுடைய கேபிட்டல் எம்மையும் ஐயும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் தான் நமக்கு அப்பர் சம் கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுக்கு பேர் அப்பர் சம். அதே மாதிரி லோயர் சம்முனா என்னன்னு பார்த்தோம். லோயர் சம்முனா என்ன அப்படின்னா எம் ஆஃப் பார்ட்டிஷன் சமேஷன் ஸ்மால் எம் ஆஃப் ஐகே மாடுலஸ் ஆஃப் ஐகே. இது வந்து லோயர் சம். இப்போ அப்பர் இன்டெக்ரல்லாம் என்னன்னு பார்த்தோம். அப்பர் இன்டெக்ரல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம், இந்த அப்பர் சம் இருக்கு இல்லையா, அந்த அப்பர் சம்ல எது சின்னதோ அதான் அப்பர் இன்டெக்ரல். ஞாபகம் இருக்குங்களா? இங்கே பாருங்க, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அப்படின்னா இப்படி ஒரு பார்ட்டிஷன் இருக்கு. இது பார்ட்டிஷன் 1, பார்ட்டிஷன் 2, பார்ட்டிஷன் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பெருசு இதானே இது, இதில் பெருசு இது வச்சுக்கோங்க. இதில் இப்படி, இதில் இப்படி. சரி, இப்போ இதனுடைய ஏரியா தான் அப்பர் சம். கரெக்டுங்களா சார்? இதில் சின்னது இதுன்னு வச்சுக்கோங்க. இதில் சின்னது வந்து நான் ரெட் கலரில் போடுறேன். இந்த இன்டர்வல் சின்னது இது, இந்த இன்டர்வல் சின்னது இது, இந்த இன்டர்வல் சின்னது இது, இந்த இன்டர்வல் சின்னது இது, இது இங்கே சின்னது இது. ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் லோயர் சம் ஏரியா. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஏரியா வந்து அப்பர் சம். இந்த ரெட் கலரில் இருக்கிற ஏரியா வந்து லோயர் சம். சரி, இந்த பிளாக் கலரில் இருக்கிற ஏரியா வந்து அப்பர் சம்னு சொல்கிறோம்ல, அது வந்து அதில் வந்து இன்ஃபிமம் பார்க்கணும். ஏன்னா அது வந்து பெருசாக போயிட்டே இருக்குது. அதில் சின்னது பார்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் கரெக்டாக கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த கிராஃப் வச்சே பார்க்கலாம். அப்பர் சம்முன்றது நத்திங் பட் என்னது, சாரி, அப்பர் இன்டெக்ரல் இஸ் நத்திங் பட் இந்த அப்பர் சம்முக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இன்ஃபிமம் கண்டுபிடிக்கணும். அந்த இன்ஃபிமம் எங்கே ரன் ஆகணும் அப்படின்னா ஆல் ஓவர் பார்ட்டிஷனில் ரன் ஆகணும். எல்லா பார்ட்டிஷனையும் கண்டுபிடிச்சி அதில் இன்ஃபிமம் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த கிராஃப் பார்த்தே நீங்கள் சொல்லலாம் லோயர் இன்டெக்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறதுனா லோயர் இன்டெக்ரல், அதுக்கு பேர் தான் எல். இப்போ இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்டெக்ரலோட சின்னதாகவே இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும். சுப்ரீமம் ஆல் ஓவர் பார்ட்டிஷன் கண்டுபிடிச்சா அப்படின்னா நமக்கு லோயர் இன்டெக்ரல் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அப்பர் சம்முனா என்னன்னு தெரியணும், அப்பர் இன்டெக்ரல்னா என்னன்னு தெரியணும். லோயர் சம்முனா என்னன்னு தெரியணும், லோயர் இன்டெக்ரல்னா என்னன்னு தெரியணும். அப்பர் சம்முனா ஒன்றும் கிடையாது, லென்த் பிரெத்து அதனுடைய சம்மு. அப்பர் சம்முனா என்னதான், சமேஷன் ஆஃப் கேபிட்டல் எம் இன்ட்டு டெல் எக்ஸ்ஐ. டெல் எக்ஸ்ஐன்றது இது, கேபிட்டல் எம்ன்றது இது, இந்த லென்த்து. கரெக்டுங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ சில ரிசல்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். இஃப் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு சிக்மா அண்ட் டவ் ஆர் எனி டூ சப்டிவிஷன். சப்டிவிஷன் என்ன சார், பார்ட்டிஷன். இப்போ நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணோம்ல, 1
2 3 4 5 இது ஒரு பார்ட்டிஷன் வச்சுங்களேன். இன்னொரு பார்ட்டிஷன் வந்து இப்படி பிரிக்கிறேன். 1.5 2.5 3 3.5 4 அப்படி ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கல. அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்னது பார்ட்டிஷன் சிக்மா, ரெண்டாவது சொன்னது டவ். அந்த மாதிரி வேற ஏதோ 2 பார்ட்டிஷன் எடுத்துக்காங்க அந்த ரிசல்ட்டில். சிக்மா அண்ட் டவ் ஆர் 2 சப்டிவிஷன் ஆஃப் இன்டர்வல் ஏபி. தென் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்பர் இன்டகரல் இருக்குல்ல, அது ஆல்வேஸ் பெருசாக இருக்கும். லோயர் சம் வந்து ஆல்வேஸ் சின்னதாக இருக்கும். டவ் போட்டுக்குங்க. நீங்கள் வந்து எந்த பார்ட்டிஷன் எடுக்கிறீங்க அதெல்லாம் முக்கியமே கிடையாது. எப்பயுமே அப்பர் சம் பெருசாக இருக்கும், எப்பயுமே லோயர் சம் சின்னதாக தான் இருக்கும். அதான் அந்த ரிசல்ட் சொல்லுது. நான் சொல்கிறது புரியுதா பாருங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற பார்ட்டிஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்பயுமே அப்பர் சம், எந்த பார்ட்டிஷன் எடுத்தாலும் அப்பர் சம் பெருசாக இருக்கும், எந்த பார்ட்டிஷன் எடுத்தாலும் லோயர் சம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் சொல்லுது. ரெண்டாவது ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் சிக்மா ஸ்டார் இஸ் refinement of sigma, then upper sum of sigma is always greater than upper sum of sigma star. இது ரிஃபைன்மெண்ட்னா என்ன தெரியுமா சார்? அதை விட கொஞ்சம் அதிகமான பார்ட்டிஷன். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கிராஃப் பாருங்க. இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, 4, இது வந்து 6, இது வந்து 8, இது 10. இது ஒரு பார்ட்டிஷன். இப்போ இந்த பார்ட்டிஷன்ல நான் அப்பர் சம் போடுறேன். ரிஃபைன்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை விட கொஞ்சம் அதிகமான பார்ட்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒன்று 5ன்னு ஒன்று பிரிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி எடுத்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் அது 2 4 6 8 10, இதுதான் சிக்மா. இப்போ நான் அடுத்ததாக எடுக்கிற பார்ட்டிஷன் என்னது? 2 4 5 6 8 10, இதுதான் சிக்மா ஸ்டார். புரியுதா பாருங்க? சிக்மானா என்ன, சிக்மா ஸ்டார்னா என்னன்னு பாருங்க. புரியுதா? ஒரு பார்ட்டிஷன்ல விட அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரிஃபைன்மெண்ட், அதை விட கொஞ்சம் அதிகமானது. அதை சில புக்கில் ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்க, சில புக்கில் ஃபைனர்னு கூட சொல்லுவாங்க. ஃபைனர்னா அதை விட அதிகமான, அதை விட கொஞ்சம் அதிகமான ஃபைனர்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நீங்க அதிகமானதை எடுக்க 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 அப்பர் சம்மு சின்னதாயிட்டே போகும். அதே மாதிரி லோயர் சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அதிகமான பார்ட்டிஷன் எடுக்க எடுக்க லோயர் சம் வந்து இன்னும் சின்னதாயிட்டே போகும். புரியுதுங்களா? சரி, இதை நீங்க மனப்பாடலாம் பண்ண தேவையில்ல, உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன் வந்து அதிகம் எடுக்க எடுக்க சின்னதாகுதுன்னு. ஏன் சின்னதாகுதுன்னு பாருங்களேன். சும்மா நீங்க கிராஃப் போட்டாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் அதிகமா எடுக்க எடுக்க ஏன் சின்னதாகுதுன்னு பாருங்க. இப்போ இப்படி கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பார்ட்டிஷன், இது வந்து ஒரு பார்ட்டிஷன். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் அப்பர் சம்மா? இல்லை, அப்பர் சம் இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த ரெக்டாங்கிள். இது செகண்ட் ரெக்டாங்கிள். கொஞ்சம் தப்பாக போடுறோம். இருக்கிறதே சுப்ரீமம் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது சுப்ரீமம். அப்போ இங்கே தான் வரும். ஸோ மூணாவது இங்கே தான் சுப்ரீமம் இருக்குது. ஸோ இந்த 3 ரெக்டாங்கிளோடைய ஏரியா போட்டோம் அப்படின்னா 3 ரெக்டாங்கிளோடைய ஏரியா சம் பண்ணால் உங்களுக்கு அப்பர் சம் கிடைச்சிருமா? கரெக்டா சார்? சிக்மா 1 சிக்மா 2க்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஃபிட்டிங் போடுறேன். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு அதோட ரிஃபைன்மெண்ட் ஆக்கிடுறேன் சிக்மா 2ல். அப்போ சிக்மா 2ல் உங்களுக்கு எத்தனை ரெக்டாங்கிள் கிடைக்கும்? 4 ரெக்டாங்கிள் கிடைக்கும். அப்போது இந்த 3வது ரெக்டாங்கிளை நம்ம அழிக்கணும். இப்போ 4வது ரெக்டாங்கிள் தான் நான் வேறு கலர் போடுறேன். இப்போ இது போடுறேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் அப்படியே வரும், இந்த செகண்ட் ரெக்டாங்கிள் அப்படியே வரும். இங்கே எது சுப்ரீமம்? இந்த இடத்துல எது சுப்ரீமம்? இதான சுப்ரீமம். அப்போ இங்கே இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரும். இங்கே எது சுப்ரீமம்? இதான சுப்ரீமம். அப்போ இங்கே இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரும். புரியுதுங்களா? பாருங்க, 4 ரெக்டாங்கிள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா பாருங்க. இது வராது, இந்த இடம்லாம் வராது. அப்போ என்ன நடக்குது? ரிஃபைன்மெண்ட் ஆக ஆக அப்பர் சம் சின்னதாயிட்டே வரும். புரியுதுங்களா? அப்போ ரிஃபைன்மெண்ட் ஆக ஆக லோயர் சம் பெருசாகிட்டே வரும். அதுதான் அந்த ரிசல்ட். உங்களுக்கு கிராஃபிக்கல் புரியல அப்படின்னா ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இது செகண்ட் ரிசல்ட்டு. தேர்ட் ரிசல்ட் என்ன சொல்ல போகிறேன்.
தேர்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா தேர்ட் ரிசல்ட் தான் அந்த லோயருக்கு அப்படியே ஆப்போசிட் வருமா. இப்போ ஃபோர்த்து சொல்ல போகிறேன். ஃபோர்த்துனா என்ன அப்படின்னா அதுதான் அந்த டெஃபினிஷன் தான் நான் ஃபோர்த்தாக எழுதி வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்ல, அப்பர் சம்முனா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஃபிமம் ஜிஎல்பி. யாருக்கு ஜிஎல்பி? அப்பர் சம் எல்லாத்துக்கும் ஜிஎல்பி. இதை ஜிஎல்பின்னு சொல்லலாம், இன்ஃபிமமும் சொல்லலாம். இதுதான் 4வது ரிசல்ட்டு. அப்படியே நீங்கள் 5வது ரிசல்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. லோயர் சம்முடைய டெஃபினிஷன் வந்து 5வது ரிசல்ட் எழுதிங்க. லோயர் சம்முடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா லோயர் சம்மு கிடையாது, லோயர் இன்டகரல். எல்யூபி ஆஃப் லோயர் சம் இப்படி எழுதலாம். அப்படின்னா சுப்ரீமம் எல்லு, சாரி இது எல்லு, இது எஃப், இது சிக்மா. ஆறாவது ரிசல்ட்டு ஆல்வேஸ் அப்பர் இன்டகரல் இஸ் பிகர் தென் லோயர் இன்டகரல். இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ. இதுதான் 6வது ரிசல்ட்டு. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இது ட்ரூ. எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலுமே இது ட்ரூ. அப்பர் இன்டகரல் பெருசாக இருக்கும், லோயர் இன்டகரல் சின்னதாக இருக்கும். 7வது ஃபார் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரெண்டு சேமாக இருக்கும். அப்பர் இன்டகரலும் லோயர் இன்டகரலும் சேமாக இருக்கும். எதுக்கு? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு. சரி, சேமாக இருந்தால் நம்ம என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ரீமான் இன்டகரபிள். அப்போ ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரீமான் இன்டகரபிள் அப்படின்னு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து 8வது ரிசல்ட்டு there exists a function f for which lower integral is strictly less than upper integral. அதாவது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லோயர் இன்டெகிரல் சின்னதாக இருக்கும், அப்பர் இன்டெகிரல் பெருசாக இருக்கும்னு சொன்னோம். ஸ்ட்ரிக்ட்லியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. அதாவது ஈக்குவல்ட்டாக இல்லாமல் இது சின்னதாக அது பெருசாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதான் 8வது ரிசல்ட்டு. அதனுடைய எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லோயர் இன்டெகிரலும் அப்பர் இன்டெகிரலும் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஜீரோ கமா ஒன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கோங்க. அதில் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்க. 0,1 to 0,1 by f of x equal to 0 if x is rational, 1 if x is irrational. இதுக்கு பேர் ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் பேர். இதுக்கு பேர் என்னன்னா ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆன் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ சும்மா நோட் பண்ணி வச்சுங்க, அது அவ்வளோவா ரொம்ப ஹையர் ஸ்டடீஸுக்கு தான் தேவைப்படும். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரீமான் இன்டகரபிளா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரீமான் இன்டகரபிளா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு பார்ட்டிஷன் எடுக்கிறோம். 0க்கும் 1க்கும் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் எடுக்கிறோம். நம்ம என்ன பார்ட்டிஷன் எடுக்கலாம் அப்படின்னா சும்மா 0, 0,1, 0.2, 0.3, எக்ஸெட்ரா 0.9, 1 அப்படின்னு ஒரு பார்ட்டிஷன் எடுக்கலாமா? எடுக்கலாம். இப்போ இந்த பார்ட்டிஷன் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா அப்பர் சம் கண்டுபிடிக்க போறேன். இதுதான் என்னுடைய பார்ட்டிஷன். இந்த பார்ட்டிஷனுக்கு அப்பர் சம் கண்டுபிடிக்கிறேன். அப்பர் சம்னா என்ன அர்த்தம்? இதனுடைய ஒரு இன்டர்வலோடைய லென்த்து அந்த லென்த்ல எவ்வளோ சுப்ரீமம் இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்ட் தானே சார்? இப்போ 0க்கும் 0.1க்கும் லென்த் வந்து 0.1. கரெக்டுங்களா? ஹைட்னா என்னது? சுப்ரீமம் தானே ஹைட். இதுல எது ஹைட்டா இருக்கோ 0.2 தான் சார். இப்போ ஹைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.1.
0.0க்கும் 0.1க்கும் எது ஹைட்னா 0.1 அப்படிதானே ஆஹா சார்? அப்படி பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. இதான் ஃபங்க்ஷன் வச்சுக்கேன். இங்கே 0 இருக்கு, இங்கே 0.1 இருக்கு அப்படின்னா இதனுடைய லென்த் 0.1ன்னு வந்துடும். ஹைட்னா நம்ம இதுதானே சொல்லுவோம். இதானே மேக்ஸ். இது சின்ன ஹைட்டு, இது பெரிய ஹைட். அப்போ நம்ம இதை தானே பார்க்கணும். அதான் அதுல எது அதான் சொன்னேன், சுப்ரீமம் 0க்கும் எதுவோ 0.1க்கும் எது பெருசோ அதுதானே சார் ஹைட்டு? அது நம்ம எப்போ தெரியும் அப்படின்னா எஃப் வேல்யூ, இதுக்கு எஃப் வேல்யூ என்ன, இதுக்கு எஃப் வேல்யூ என்னன்றதை பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஏன்னா நம்ம இதுதானே எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் வேல்யூ தெரிஞ்சாதான் தெரியும். அப்போ எஃப் வேல்யூ பார்க்கணும். 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற எல்லாத்துக்கும் எஃப் வேல்யூ பார்க்கணும். எந்த எஃப் வேல்யூ பெருசாக இருக்கும்னு பார்க்கணும். சரி, 0க்கும் 1க்கும் நடுவில் ரேஷனலும் இருக்கும், இர்ரேஷனலும் இருக்கும். 1 வந்து ரேஷனலுக்கு, 0 வந்து இர்ரேஷனலுக்கு. அப்போ நம்ம சுப்ரீமம் தான் எடுக்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக ஒரு ரேஷனாச்சும் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஒன்னாச்சும் வந்துடும். அப்போ 1 தான் மேக்ஸிமம். புரியுதா பாருங்க? புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஓகே சார். புரியல நோட் டைம் எது எக்ஸ்பிளைன் பண்ணு. மேக்ஸிமம்? புரியுதா பாருங்க? புரியலையா? புரியலன்னா நோட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு தான் கேட்குறேன் சார். சார் இன்னொரு சொல்லுங்க சார். இன்னொரு டைம் சொல்கிறேன். இன்னொரு கூட சொல்லுங்க சார் வணக்கம். சரிங்க சார். இப்போது அப்பர் சம்முன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபஸ்ட்டு இன்டர்வலில் மேக்ஸிமம் இன்ட்டு ஃபஸ்ட்டு இன்டர்வலோடைய லென்த்து ப்ளஸ் செகண்ட் இன்டர்வலோடைய மேக்ஸிமம் இன்ட்டு செகண்ட் இன்டர்வலோடைய லென்த்து ப்ளஸ் எக்ஸட்ரா. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போகணும். இது 1 2 10 இன்டர்வல். அப்போ லாஸ்ட் இன்டர்வலோடைய ஹைட்டு இன்ட்டு லாஸ்ட் இன்டர்வலோடைய லென்த்து. இதானே சார் அப்பர் சம்மு? கரெக்ட் தானே சார்? எஸ் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட லென்த் உங்களுக்கு தெரியும் 0.1, செகண்ட் இன்டர்வலோட லென்த் உங்களுக்கு தெரியும் 0.1, லாஸ்ட் எல்லாமே 0.1 தான். அதில் நமக்கு சந்தேகமே இல்லை. கரெக்டா சார்? இதில் M1ன்றது என்னது? M1ன்றது என்னது? 0க்கும் 0.1க்கும் நடுவில் எல்லாத்துக்கும் நீங்கள் எஃப் வேல்யூ பார்க்கணும். அதில் எது பெருசோ அதானே சார் M1. கரெக்டு தானே சார்? இப்போ எஃப் வேல்யூ என்ன இருக்கு? எஃப் வேல்யூல ரெண்டு எஃப் வேல்யூ தான் இருக்கு. ஒன்று 0, இன்னொன்று 1. ரேஷனல் வந்தா, அதாவது இர்ரேஷனலோ ரேஷனலோ வந்தா 1 0. உங்களுக்கு கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கு நடுவுல ரேஷனல் இர்ரேஷனல் மாறி மாறி தானே வரும். ஆமாம் சார். ரேஷனல் இர்ரேஷனல் மாறி மாறி தான் வரும். அப்போ 1ன்ற ஒரு நம்பர் வரும், 0ன்ற நம்பர் வரும். அப்போ 1 தானே மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும், எல்லாத்துலேயும் 1 தான் வரும். அப்போ அப்பர் சம் நீங்கள் கால்குலேட் பண்ண என்ன வரும்னா 0.1 எல்லாத்தையும் காமனாக வெளியே எடுத்துருங்க. 1 + 1 + எக்ஸட்ரா 1 வரும், 10 வரும். அப்போ 10ன்னா என்ன வரும் உங்களுக்கு? 1ன்னு வரும். அப்போ அப்பர் சம் வந்து 1ன்னு வரும். புரியுதா பாருங்க? புரியுதுங்களா? இப்போ லோயர் சம் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். லோயர் சம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? லோயர் சம் இஸ் நத்திங் பட் ஸ்மால் m இன்ட்டு லென்த்து 1, ஸ்மால் m2 லென்த்து செகண்டு, ஸ்மால் m3 தேர்டு லென்த்து ப்ளஸ் எக்ஸட்ரா. அதேமாரி லாஸ்ட்டு 10 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு 10 பார்ட்டிஷன் போட்டிருக்கேன். 10 தான் இருக்குது, எப்படி வேணால் பார்ட்டிஷன் போடலாம். சரி, இதில் 0 வரும், m வரும். மினிமம் 0ன்றதால இது 0, இங்கே மினிமம் 0ன்றதால 0, மினிமம் அப்போ எல்லாமே 0 வந்துடும். ஸோ ஆன்சர் 0. அப்போ லோயர் சம்மு 0, அப்பர் சம்மு வந்து 1. சரி, நீங்கள் இது எந்த பார்ட்டிஷன் போட்டாலுமே அப்பர் சம்மு 1 தான் வரும். அப்போ அதுக்கு இன்ஃபிமம் எடுத்தால் 1 தான். அப்போ லோயர் இன்டெகரலே வந்து லோயர் இன்டெகரல் என்ன சொன்னேன்? அப்பர் சம் எல்லாத்துக்கும் இன்ஃபிமம் எடுக்கணும்னு சொன்னேன். நீங்கள் எந்த பார்ட்டிஷன் போட்டாலுமே உங்களுக்கு 1 தான் வரும். அதனால் அப்பர் சம் எல்லாமே உங்களுக்கு 1. அதே மாதிரி எந்த பார்ட்டிஷன் போட்டாலுமே உங்களுக்கு லோயர் சம் 0 தான் வரும். அப்போ இதுக்கு சுப்ரீமம் பார்த்தீங்கன்னா 0. அப்போது சுப்ரீமம் தான் வந்து நமக்கு என்னது? லோயர் சம், லோயர் இன்டெகரல். சின்னதாக இருக்குது, இதுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் ஈக்குவலாக இல்லை, அன்ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? புரியுதா பாருங்க? சரிங்க.
அப்பர் சம் கண்டுபிடிச்சிங்க இல்லைங்க சார். அப்போ 0, 0.1, 0.2 அப்படி போகுது இல்லை சார். ஆமா மேடம். அப்போ M1ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட்டுக்கு M1ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன சார் சொன்னீங்க? 1. அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 0.2. டிஸ்டன்ஸ் தான் இந்த del x1. அது எல்லாத்துக்கும் 0.1 தான். அது எல்லாத்துக்கும் 1. ஏன் சார் இங்க 1 எடுக்கிறீங்க? M1ன்றது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு சம் லாஸ்ட் கிளாஸ்ல போட்டீங்களே சார். அங்க வந்து 0, 1/3, 2/3, 1 ஒரு 4 வேல்யூ கொடுத்துருந்தீங்க. அதுல லென்த் வந்து 1/3ன்னு சொன்னீங்க. அப்போ 0க்கும் 1/3க்கும் எது இப்ப ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் வேல்யூ 0க்கும் 1/3க்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 1/3ன்னு சொன்னீங்க. அந்த இடத்துல ஃபங்க்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா f of x equal to xன்னு இருந்துச்சு. ஆமாங்க சார் ஃபங்க்ஷன். ஆமா. இப்போ இங்க 0ல இருந்து 1/3 வரைக்கும் போட்டீங்க அப்படின்னா நீங்க 0க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ 0. இதுக்கு நடுவுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 நடுவுல இருக்குமா? 1/6 இருக்கும். 1/6க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1/6 தான் வரும். ஏன்னா f of x equal to x தானே வருது. அதே மாதிரி 1/6 இருக்குமா 1/9 இதுக்குள்ள தான் இருக்கும். 1/9க்கு என்ன ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/9 தான். ஏன்னா f of x equal to x தானே. சரி இப்போ 2xன்னு இருந்தா 2xன்னு இருந்தா 2xன்னு இருந்துச்சுன்னா இத டபுள் ஆயிடும். 1/6க்கு இமேஜ் வந்து 2/6ன்னு வரும். அப்போ 1/3க்கு இமேஜ் வந்து 2/3ன்னு வரும். அந்த இடத்துல எது மேக்ஸிமம்? 2/3 தான் சூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம அந்த ஒரு வேல்யூவும் அங்க போட்டு நம்ம தனியா இன்னொன்னு அந்த செட் கண்டுபிடிச்சு வச்சிட்டு தான் அப்புறம் இங்க லென்த்துக்கும் எம்முக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி வரும். ஆமா மேடம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல 0க்கும் 1/3க்கும் லென்த்தும் நம்ம 1/3 எடுத்தோம், ஹைட்டும் 1/3 எடுத்தோம்னு சொன்னீங்க. அங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து f of x equal to x. f of x equal to xல அந்த ஃபங்க்ஷனுக்கு 1/3 தான் மேக்ஸிமம். அதனால லென்த் 1/3 ஹைட் 1/3 நமக்கு கோஇன்சிடென்ட்டா வந்துருச்சு. இதுவே f of x equal to 2xனா லென்த் 1/3 வந்திருக்கும், ஹைட் 2/3 வந்திருக்கும். கரெக்ட் தானே? இதுவே f of x equal to x² இருந்துச்சுன்னா லென்த் 1/3 வந்திருக்கும், ஹைட் வந்து 1/9 வந்திருக்கும். கரெக்ட் தானே? அது மாதிரி இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து f of x வந்து எய்தர் 0 or 1 இருக்கு. அப்ப 0, 1ல எது மேக்ஸிமம்? 1 தானே மேக்ஸிமம். அப்ப நம்ம இந்த இடத்துல ஹைட் வந்து 1ன்னு வருது. புரியுதுங்களா? புரியுதா மேடம்? இங்க நமக்கு ஃபங்க்ஷன் இங்க பாருங்க. இங்க நமக்கு ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வேல்யூ தான். ஒன்னு 0 இன்னொன்னு 1. மேக்ஸிமம்னா 1 வரும், மினிமம்னா 0 வரும். அதனால தான் நமக்கு அப்பர் இன்டெகிரல் 1 போட்டுக்கிறோம், லோயர் இன்டெகிரல்ல 0. ஓகே சார். அதனால தான் நமக்கு வந்து இப்படி வித்தியாசமா அப்ப எல்லாத்துக்குமே இங்க மேக்ஸிமம் வந்து 1 தான். அதனால தான் நம்ம எல்லாத்துலயும் 1 போடுறோம். லோயர் சம்ல எல்லாத்துக்கும் 0 போடுறோம். அந்த ஃபங்க்ஷனை கவனிக்கல சார். நான் அதே கான்செப்டா இங்க இந்த சிக்மால கொடுத்தீங்களா அந்த வேல்யூவே பார்க்குறேன். சாரி சார். ஆமாம் மேடம். அது இனிஷியலாக நமக்கு அப்படி தான் இருக்கும். 2-3 சம் போட்டால் புரியும். சரி, இப்போ நான் உங்களுக்கு எத்தனை ரிசல்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா எத்தனை போட்டிருக்கேன்? இப்போ ஒரு 8 ரிசல்ட் எழுதி போட்டிருக்கேன். இப்போ பேட்டரி லோ ஆயிடுச்சு. மீதி நம்ம வந்து 4 கிளாஸ் ஈவினிங் இதே போல் ஒரு கிளாஸ் பார்த்துருவோம் மேடம். இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். தேங்க்ஸ் சார். இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம குரூப்பில் போட்டுடுறேன். நீங்கள் ரீகால் கூட இதை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.